ஏக்கமா பி என்பன முறையே R2R ஆரைகளை கொண்டவையும் ஒரே சீரான கம்பியால் செய்யப்பட்டவையுமான இரு தட்டையான வட்டச் சுருள்களாகும். இது ஒரு வட்டச் சுருள், இது ஒரு வட்டச் சுருள். படத்தில் காட்டியவாறு ஒரு தளத்தில் கிடக்கக்கூடியவாறு இவை எக்ஸில் பெட்டாசுன்றதை வெல்டிங் பிடிக்கும். எக்ஸில் ஒட்டி வச்சிருக்கு, பிடிக்கப்படும். பி ஆனது ஒரு முறுக்கு, பி என்றது ஒரு டேர்ன் இருக்கு. சுருள் ஏ ஆனது 4, ஏ என்றது பி என்றது ஒரு முறுக்கா, இவர் தான் ஒரு முறுக்கு. ஏ ஒரு தரம், 2 தரம், 3 தரம், 3 தரம், 4 தரம், 4 தரம் அதை சுற்றி வைக்க 4 டேர்ன்ஸ் போட்டிருக்குது. பி என்பது ஒரே ஒரு டேர்ன்ஸ் போட்டிருக்கு. ஓகே, இத்தொகுதியானது புள்ளி ஏயிலிருந்து தொங்க விடப்பட்டால் நிலைக்குத்து கோடு ஓவன் ஓட்டுகளை இணைக்கும் கோடு நிலைக்குத்துடன் அமைக்கும் கோடு. அப்ப இதுல புவிர் மையத்தை கண்டா தான் நாங்க இதை செய்யலாம். இதை ஈஸியா செய்யலாம். இதுக்கு என்ன செய்யணும்னால் இப்படியே வச்சுதான் செய்யலாம். அதுக்கு ரைட் நிறைய தாக்கத்தை பார்ப்போம். இல்லை ஏ என்ற வட்ட வடிவ வளையம் 4 டேர்ன்ஸ் கொண்டு. சரி, அவர நிறம் வந்து நடுப்படியில இருக்கு. அங்க நடுப்படி ஓவன்ல இருக்கு. மற்றவர் நிறம் இருக்கும். அவர நடுப்படி ஓட்டுல இருக்கு. ஏயில நிறை என்றது எப்படி இருக்கும்? ஏய நிறை என்றால் என்ன? நிறை என்றது நீளத்துக்கு நேரிய சமனா இருக்கு. நீளம் கூடலாம் நிறம் கூடும். அப்படி என்றால் ஒரு தனி முறுக்கொண்ட கொண்டு கொண்டால் ஒரு சுற்று இது கொண்டால் அவர சுற்றளவு 2πr. 2πr நீளத்துக்கு நிற நேர்விய சமனா இருக்கும். அப்படி என்றால் 2πr என்றதை அவர சுற்றளவு. அத அவர நிறன்றது 2πrக்கு நேர் வீசம் இருக்கும். அப்ப நாங்க என்ன சொல்லலாம் என்றால் நிறையன்றது அவர நீளத்துக்கு நேர் வீசம் என்றால் நிறையன்றது கேட்டால் கே இல்லைன்னு சொல்லலாம். அவர சுற்றளவு தான் நீளம். சுற்றளவு 2πr. அதை கே அளவு இருக்க வர்றது அத நிறைக்கு சமயம் இருக்கு. இப்பெல்லாம் காட்டி இப்படி பார்க்கலாம். அந்த கேன்றதை அவர் ஒரு நிலத்துல திணிமன் எடுத்தால் மொத்த நிலம் அவ்வளவு 2πr. 2πr நிறம் வந்து 2πr கேக்கு தான் இருக்கும். சரி, அதை ஜியால பெருக்கி விட்டால் வந்து அதோட மொத்தம் நிறைய இருக்கு. அதே மாதிரி மெட்டாலுக்கு இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு குளம் இருக்கு. என்னென்றால் ஏ என்றது எத்தனை டேர்ன்ஸை கொண்டு இருக்குது? ஏ தானே. யா ஏ சுருள் ஏ ஆனது 4 முறுக்கை கொண்டிருக்கு. அப்படி 4 முறுக்கை ஏ கொண்டிருக்கும் என்றால் ஏதானே 4 முறுக்கு. பி ஆனது ஒரு முறுக்கினை கொண்டிருக்கையில் சுருள் ஏ ஆனது 4 முறுக்கினை கொண்டிருக்கு. ஏ என்றது 4 முறுக்கு. ஏ என்றது 4 முறுக்கு. இது 4 அலகு. அதான் இவர் நிறைய இருக்கு. இவர் நிறைய என்ன இருக்கும் என்றால் நிறைய என்றது நீளத்துக்கு நேர் வீசம் நேரம். நிறைய நீளத்துக்கு அடுத்து நீ வந்தது நீளத்துக்கு நேர் வீசம் எடுக்கலாம். சரியாது. இவர் நீளம் என்று சொன்னது 2π. அவர் ஆற 2r. 2π into 2r. அவர சுற்றளவு. ஓகே, ஒரு தோன்றத்தோடைய அப்படி போட்டோம். அதை கே என்ற அளவு இருக்குல்ல, அவரை துணி வரப்போது அதை ஜி அளவு வரைக்கும் விட்டால் அவர் தந்துடுறாரு. இது வந்து என்றால் 8πr kg என்பது இவர துணி மாதிரி நிற மாதிரியும், இவர் வந்து 4πr kg என்ற மாதிரி நாங்கள் எடுத்தால் இவங்கள விளையுள் நிகர்த்த சமாந்திர விசை விளையுள் வந்து எப்படி இருக்கும்? தெரிய விசை கிட்ட இருக்கு. கவனிச்சிருக்கு. தெரிய விசை என்றால் எங்க இவர் தான் இவருக்கு டேன் இருக்கு. இவருக்கு டேன் இருக்கு. பெருசுக்கு டேன் இருக்கு. இதுதான் ஜியா இருக்க போஸ். இந்த ரேஷியோ எப்படி இருக்கும் என்றால் இந்த ரேஞ்சு கொடுப்போம். W2:W12 இருக்கு. படிக்காது இருக்கு. அப்ப ஓவன் ஓட்டு இணைக்கிற போட்டுல தான் அந்த புதிர் மையம் கிடைக்கும். ஏயிலிருந்து கட்டி தந்து விட்டால ஓவன் ஓட்டுல இணைக்க வர போட்டுல W2:W1 ரேஷியோ தான் புதிர் மையம் கிடைக்கும். W2:W1 என்றால் இது 4πr kg, இது 8πr kg என்றால் என்ன ரேஷியோல இருக்கும்? 1:2 கொண்ட ரேஷியோல இருக்கும். 1:2 கொண்ட ரேஷியோல இருக்கு. 1:2 கொண்ட ரேஷியோல புதிர் மையம் இருக்க போது தோல்கிறேன். சரி, அப்படி இருந்தா ஏயிலிருந்து கட்டி தொங்க விட்டால்
1:3 என்றால் இங்கே இருக்க இது 6:6 இது 2:6 சரி. அப்போ 1:2 என்றால் 1:2 என்ற ரேஷியோவில் புயிர் மையம் இருக்குன்றால் புயிர் மையம் வந்து இருக்கணும் இந்த அப்படின்னா அப்போ நீ 1:2 தான் ரைட். அப்போ கட்டித்தொங்க வர புள்ளி இது புயிர் மையம் எக்ஸ்ன்றது தான் இந்த புயிர் மையம் இருக்கும். கட்டித்தொங்க வர புள்ளியை புயிர் மையம் இணைக்க வர நிலைக்குத்தாக இருக்கும் சரியானே. அப்போ O1 O2 இணைக்கிற கோடு நிலைக்குத்தாக்குற கோணம் நிலைக்குத்து என்றால் ஏயும் எக்ஸையும் இணைக்க வர நிலைக்கு இணைக்க வர கோடு நிலைக்குத்து கோடு ரைட். ஏயும் எக்ஸையும் இணைக்க வர கோடு நிலைக்குத்து கோடு நிலைக்குத்து கோடு அந்த நிலைக்குத்து கோடு நிலைக்குத்து கோடோட O1 ஆக்குற கோணத்தை ஏன்னா இந்த இருக்கிற தூரமா இது இந்த இருக்கிற கோணம் சீச்சா இருந்தாலும் கட்டாயம் 45 வயர் கதையை கிட்ட 45 வரும். இது சமபக்க செங்கோண முக்கோணி இருந்தாலும் இந்த இது 6 இருந்தாலும் இந்த இருக்கிற 45 இருக்கும் 45 வயர் வரும் 4வது விடை.